மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வெட்டி vlog spot. ஸோ வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லைட் அப்படின்னு சொன்னாலே 6 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவனாக இருந்தாலும் சரி, லைட்டுனா வாயை பிளந்துட்டு பார்க்குறது தான் நம்ம வேலை. ஸோ அப்படிப்பட்ட லைட்டுக்கே இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ஷோ மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஏரியாவை வந்து லைட் மாதிரி போட்டு, இந்த பின்னாடி உள்ள மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, இல்லை அந்த சைடில் கேமராமேன் காட்டினார்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சைட்லலாம் ஆர்ட் ஒர்க் போட்டு ஐ லைட் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஷோங்கிறத விட இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே லைட் மாதிரி போட்டு ஒரு ஆர்ட் ஒர்க்ஸை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ எவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லா பையெல்லாம் பீச்சில் படுக்கிற மாதிரி படுத்து கிடக்குறாங்க. இந்த மாதிரி சேர் வச்சா படுக்காமல் வச்சுக்குவாங்க. மின்மினி பூச்சி தண்ணியில் தாவுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இது மின்மினி பூச்சி இல்லை, அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகுது. இந்த பாரு, இந்த பக்கம் வந்துருச்சா, இப்போ இது இந்த பக்கம் போகும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு அந்த பக்கம் போகுது பாரு. பாரா இது என்ன எனக்கு புரியவே இல்லை. இந்த மனுஷன் ஏன் தான் இந்த லைட்டு, இந்த ஃப்ளைட்டு, இது ரெண்டையும் பார்த்தா ஏன் வாயை புழக்கிறான் ஒரு மனுஷன்? அதானே எனக்கு புரிய மாட்டேங்குது. நார்மலாக உள்ளது தானே, ஆனால் ஏன் அதை பார்த்து வாயை புழக்கிறான்? ஒரு காலத்தில் அதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய இடமா இருக்கிறனால, அதாவது நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்க என்னென்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக காமிச்சிடுறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூணு ஏரியாக்குள்ளே வந்து லைட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது யார் டிசைன் பண்ணால், என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யார் ஆர்கனைஸ் பண்ணால் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தால் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 23rd வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வரதாக இருந்தால் நீங்கள் 23rd முன்னாடி வந்து இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான ஸ்பாட். ஊஞ்சல் ஒன்று பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராமில், அடிக்கடி ரீல்ஸ் பார்த்தேன். இந்த இவனுக்கும் காட்டினேன். இன்றைக்கி அந்த ஊஞ்சலில் உட்காராம இன்னைக்கு நம்ம இது சரியாக வராது. ஊஞ்சலில் உட்காந்து இன்னைக்கு ஆடி அந்த தண்ணியில் விழுந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஊஞ்சலில் உட்காந்து ஆடாது. கொஞ்சம் வசதியாக நடக்கிறது கொள்றதுக்கு ஒரு வேன் சர்வீஸ் வச்சு கூட்டி போகலாமா இல்லையா? உங்களுக்கு ஒழுங்கான பாதை போட்டு கொடுத்துருக்கானுங்க. இதில் உங்களுக்கு அது மேலே போகிறதுக்கு ஒரு வண்டி வேறையா? சுற்றி வந்து நடந்து வந்து கால் ஹைலைட்டுனா கால் வலிக்குதா இல்லையா? இது 2ஆம் நம்பரா? இதுக்கு என்ன பேரு? இது வந்து பெர்ஸ்பெக்டிவ். வர்றா நவுறுது. அது அப்படிதான். அதான் கினெட்டிக் இது எனர்ஜி படிச்சது இல்ல? அழகா இருக்கு. கரண்ட் இல்லையா? இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் கமெண்ட்ல நான் சொன்னால் மக்கள் கமெண்ட்ல திட்டுவாங்க. நம்ம இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு படம் காட்டுறான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சு தான் படம் காட்டுறானுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணி. இவனுக்கு படம் காட்டுறதுக்கு கரண்ட் இருக்குது. உள்ள போலாம் போலையா? போகலாம்னா போயிருந்தேன். சேரை கவுத்தி வச்ச மாதிரி இல்லை. அது அப்படி இல்லை. உள்ள நிற்கும் போது கால் வலிச்சா திருப்பி இப்போ நம்மளே போட்டுக்கலாம். டியூப் லைட்டுக்கு தான் இவ்வளோ சீனா. கையில் வர இதுல இன்டராக்டிவா வச்சிருக்கானுங்க. நான் வச்ச உடனே மஞ்சள் வந்துச்சு பாத்தியா?
பழைய நோக்கியா ஃபோன் மாதிரி அடிக்குது. உங்களுக்கு வீடியோவோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, நான் உங்களுக்கு போன வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன், யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நாங்கள் பின் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி லிட்டில் இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கமெண்ட்டை பின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 days டைமு. அதுக்குள்ளே யார் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து நாங்கள் பின் பண்ணுறோம். கேமராமேனாக மாறிய சஃப்வானை இப்போ அந்த இடத்துல கேமராமேனா மாத்திட்டானுங்க. எனக்கு வந்த நேரம்டா, உனக்கு வந்த வாழ்வுடா. எப்படியெல்லாம் எடுக்கிறாரு, சொந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். அப்ப கேமராமேனை மாத்திர வேண்டியதுதானே? அதெல்லாம் முடியாதுப்பா. சரி, நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். இங்க வந்து வர்றதுக்குள்ள இங்க வந்து படுற அக்கப்போர் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உசுரே போயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது என்னன்னு தெரியல, தள்ளி தள்ளி வச்சிருக்கானுங்க. இது என்ன டோக்கன்லாம் வருது? என்ன இது? What is this? What's this? Just step behind. Use your phone, point in between the 4 eyes. Just point. இதெல்லாம் ஃபோனா தூக்கி காட்ட Do I need to open anything? No. Thank you. அப்படியே விரிச்சு காட்டு, என்ன போட்டுருக்குன்னு. அப்படியே தூக்கி நில்லு. நான் என்ன இது ஓட்டா போட சொன்னேன்? தலைக்கீழ இருக்குது பாரு, அப்படியே படி. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. என்ன போட்டுருக்காங்க? போட்டுருக்கானுங்க, படி. The sky has to know east or west. People create distinctions in their own minds. பாத்தீங்களா? இது ஐ வாக்கி இது. ஆமா ஆமா, உண்மைதான். அதாவது ஏன்னா ஒரு கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் நடந்து வரணுமா இருக்கு. இதுக்கு நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இவனுங்க வந்து ஷட்டில் பஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னா. ஆனா உண்மையாவே இந்த மாதிரி இடத்துக்கு ஷட்டில் பஸ் வைக்கலன்னா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இப்ப கொஞ்சம் வயசு கம்மியா இருக்குன்னா தாராளமா நடந்து வந்துருவோம். வயசான ஆளுக்கு இந்த கடைசில இருந்து இந்த கடைசிக்கு நடக்க முடியாது. அது பாவீங்களா? இது இல்ல. இப்ப எங்க தாண்டா வச்சிருக்கீங்க லைட் இருக்குது? எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்து? ஆனா என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஆர்டி பக்கம் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா நீ எத்தனை பேர் எம்ஆர்டி ஏறி இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப போவாங்க? ஆனா இந்த ஊஞ்சல் நான் சொல்லலையே, இந்த ஊஞ்சல் லைட்டே இல்லையே. நான் பார்த்த ஊஞ்சல்லே லைட் இருந்துச்சு. இவனுக்கு ஊஞ்சல் ஒரு குறை. அடுத்த வீடியோலாச்சும் கிடைக்குதான் பார்ப்போம் ஊஞ்சல். சொல்லு, இந்த பாலுக்கு தான் வந்தோம் இவ்வளோ தூரம். நல்லா தான் இருக்கு, லைட் எல்லாம் பார்க்கும்போது கலர் கலரா. இதுக்கு 2 ஆளு. நீங்களே எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மாதிரி ஊஞ்சலுக்கு நடக்கலாமா நடக்கக்கூடாதா? ஊஞ்சலுக்கு வேற அவ்வளோ நான் உட்காரணுமா? போ ஏறு ஏறு. நல்லா இருக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாயா பாலகுமாரா? எவ்வளோ அலைச்சல் இந்த ஊஞ்சலுக்காக. சந்தோஷமா? என்னோட ஒப்பீனியன்ல இதுதான் பெஸ்ட் லைட்டிங் இதுக்கு தான். என்ன ஆர்ப்பாட்டம் ஒரு ஊஞ்சலுக்கு. நீனே வச்சுக்கலாம், வேணா போலாமா? நீ போலியா? நான் வேற போகணுமா? போ. நல்லாதான் இருக்கு, நடந்து கால் வைக்கிறதுக்கு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா வியூ வந்து பயங்கரமா இருக்குது. தாண்டி போனால் சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும். நரசிம்மா தாண்டி போனால்
அங்கே ஓடுற மிஷின்லாம் வெடிச்சிடும். ஆஹா, என்ன அருமை, என்ன சவுண்ட் எஃபெக்ட் பாரு, கரண்ட் மாதிரியே. ஒரு வழியாக ஹைலைட் சிங்கப்பூரை சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட ஹானஸ்ட் ரேட்டிங் வந்து 2.5 தான் ஹைலைட் சிங்கப்பூருக்கு. சீரியஸாக அவ்வளோ முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஹைலைட்டு. அந்த பக்கம் வெள்ளையாக ஒரு டூம் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஒரு ஹைலைட் சிங்கப்பூரா. அந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிங்கு மாதிரி உள்ளது, இந்த மரத்துக்கு மேலே போட்டிருந்தது, இந்த ஊஞ்சல். ஆனால் இந்த ஊஞ்சலுக்கு இந்த ரிங்குக்கு நடந்து வரதுக்குமே வந்து நீங்கள் சுற்றி தான் நடந்து வரணுமா இருக்குது. இல்லைனா இந்த பக்கம் இப்படி இந்த பக்கமாக வரணும். ஸோ ஓவரால் என்ன கேட்டால் இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இடமா எனக்கு தெரியல. வீடியோ வைஸ் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, லைட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நடந்து வந்து பார்க்கும்போது உண்மையாக செம கடுப்பாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் ட்ரெயின் இறங்கி கீழே போய் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஓவரால் சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த நடந்து வந்தது ஒரு எரிச்சலாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நடுவில் வந்து அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது கூட வந்து கொஞ்சம் டிலே பண்ணணுமா ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆனால் அடுத்த வீடியோக்குள்ள ஷூட்டுமே இப்போ வந்து நாங்கள் கவர் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஒரு யூடியூபரும் பெரிய ஆள் ஆகிறது காரணம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த சிம்பிளான சப்ஸ்கிரைப் பட்டனு. மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து இவ்வளோ நாளாக நம்ம விலாகாக தான் போட்டுட்ருக்கிறோம். ஆக்சுவலாக ஜனவரிலேருந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஜூன் வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ஒரு ஜெனரல் விலாக் மாதிரி தான் போட்டிருக்கிறோம். அடுத்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் இந்த மெரினா பே சாண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹைலைட் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட் மாண்டாஜாக தான் இருக்குது. நாங்கள் பேசுகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மிச்சப்படி வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுற மாதிரி தான் இருக்கேன். அதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VVS.